எரிபொருள் பயன்பாட்டில் சிக்கனம். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போர் காரணமாக மேற்காசிய பகுதிகளில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் கச்சா எண்ணெய் உற்பத்தி மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே உலகின் பல நாடுகள் தங்களின் எரிபொருள் பயன்பாட்டில் பல கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்த தொடங்கியுள்ளன. பல ஆசிய நாடுகள் பொதுமக்களுக்கு பொது போக்குவரத்து, மிதிவண்டி பயணம், வாகனம் பகிர்வு போன்ற பயண முறைகளை பரிந்துரை செய்துள்ளன. மியான்மரில் தனியார் வாகனங்கள் பதிவு எண்களின் இரட்டை முறையில் அடுத்தடுத்த நாட்களில் மட்டும் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தென்னாப்பிரிக்காவின் பல மாகாணங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் எரிபொருள் வாங்குவதில் ஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் தமது அன்றாட வாழ்வில் பெட்ரோலின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அவர் தனது பாதுகாப்பு வாகனங்களையும் 50% குறைத்துள்ளார். அவரின் பாதுகாப்பு நெறிமுறைகளில் குறைவான வாகனங்களே பயன்படுத்தப்படுகின்றன. பொதுமக்கள் மின்சார வாகனங்களை பயன்படுத்தவும், புதிய வாகனங்களை வாங்காமல் கையிருப்பு வாகனங்களையே பயன்படுத்தும்படியும் மேலும் அவர் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனியார் நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் சாத்தியமான சூழ்நிலைகளில் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறையையும் இணையவெளி கூட்டங்களை ஊக்குவிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மெட்ரோ ரயில், பேருந்து, கார் பகிர்வு முறையை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், தங்கம் வாங்குவதை ஓராண்டுக்கு தள்ளி போடு மற்றும் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர்களும் மத்திய பிரதேச, ராஜஸ்தான் போன்ற மாநில முதல்வர்களும் தங்களது பாதுகாப்பு வாகனங்களை குறைத்து வருகின்றனர். எரிபொருள் சேமிப்பை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில், பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்தை டெல்லி அமைச்சர்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். சர்வதேச நெருக்கடிக்கு மத்தியில் பல நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலை 30% முதல் 70% வரை உயர்ந்துள்ள நிலையில் இந்தியாவில் தற்போது விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ள சமயத்திலும் எண்ணெய் நிறுவனங்கள் உள்நாட்டு நுகர்வோர் மீது அதிக சுமையை ஏற்றவில்லை. சமீப நாட்களில் முன்பதிவு செய்யப்பட்ட 1.26 கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் 1.14 கோடி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. அதே காலகட்டத்தில் 17,000 டன்னுக்கும் அதிகமான வணிக திரவ எரிவாயுவும் 762 டன்னுக்கும் அதிகமான ஆட்டோ திரவ எரிவாயுவும் விற்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் டெல்லியில் பொதுமக்கள் மெட்ரோ ரயில், அரசு பேருந்து, மின் வாகனங்கள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் என டெல்லி முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் பெட்ரோலை திரவ எரிபொருளாக சமையலுக்கும், திட எரிபொருளாக வாகனங்களுக்கும் பயன்படுத்தி வருகிறோம். தற்போதைய சூழலில் பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கும் முன்னெடுப்புகளில் நாம் ஈடுபடுவது நல்லது. நமது வாகனங்களை சீரான வேகத்தில் ஓட்டுவது, அடிக்கடி வாகனத்தின் வேகத்தை கூட்டுவதையும் குறைப்பதையும் தவிர்ப்பது, வாகனத்தை வேகமாக இயக்க தொடங்குவதை தவிர்த்தல், வாகனத்தின் வேகத்தை படிப்படியாக அதிகரித்தல், அடிக்கடி பிரேக் போடுவதை தவிர்த்தல், நிறுத்தும் இடத்துக்கு சற்று தொலைவிலேயே வேகத்தை குறைத்து நிறுத்தல் போன்ற செயல்பாடுகளில் கவனம் செலுத்தலாம். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள நேரங்களிலும் பகுதிகளிலும் பயணத்தை தவிர்க்கலாம். சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நேரத்தில் வண்டியின் இயந்திரத்தை அணைத்து விடுவது நல்லது. வாகனத்தின் டயர்களில் சரியான அளவு காற்று இருப்பதை உறுதி செய்து கொள்ளுதல், இயந்திர எண்ணெய், காற்று வடிகட்டி போன்றவற்றை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றுதல் போன்றவையும் நம் வாகனங்களின் எரிபொருள் தேவையை குறைக்கும். வாகனத்தின் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக பொருட்களை ஏற்றிச் செல்வதை தவிர்ப்பது, நெடுஞ்சாலைகளில் செல்லும் போது மட்டும் குளிர்சாதனத்தை பயன்படுத்துவது, எரிபொருள் கலனில் தேவையான அளவு மட்டும் பெட்ரோலை நிரப்புதல், இருசக்கர வாகனங்களை சாய்வாக நிறுத்தாமல் நேராக நிறுத்துவது, வாகனத்தில் நம்பகமான உதிரி பாகங்களை மட்டுமே பயன்படுத்துதல், காலை நேரங்களில் மட்டும் எரிபொருளை நிரப்புதல், எரிபொருள் கலனில் எப்பொழுதும் அரை பங்கிற்கு மேல் எரிபொருள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுதல், வாகனத்தை சரியான கால இடைவெளியில் பராமரித்தல், எப்போதும் சீரான வேகத்தில் வாகனத்தை இயக்குதல் போன்ற ஓட்டுநரின் செயல்பாடுகள் எரிபொருள் சிக்கனத்துக்கு உதவும். தற்போது நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காக நாம் மின்னெடுப்பை பயன்படுத்த தொடங்கிவிட்டோம்.
எனவே நாம் அன்றாட வாழ்வில் நுகரும் மின்சாரத்தின் அளவு இனிவரும் நாட்களில் அதிகரிக்கலாம். இவை அனைத்தும் சேர்த்து பணவீக்கத்துக்கு நம்மை கொண்டு செல்லலாம். அதன் காரணமாக பல்வேறு பொருட்களின் விலை கணிசமாக உயரக்கூடும். நமது வருமானம் உயர வழியில்லாத நிலையில் விலைவாசி அதிகரிப்பு நமது வாழ்க்கையை புரட்டி போடலாம். நமது சேமிப்பு குறைந்து கடன் வாங்க நேரலாம். எனவே தற்போதுள்ள எரிபொருளுக்கு தட்டுப்பாடு எப்போது முடிவுக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே எரிபொருள் சிக்கனம் தேவை இக்கணம் என்பது சரிதானே?